வணக்கங்க. இந்த ரோஜாக்கள் வந்து வீட்ல தாங்க செஞ்சது. எப்படின்னா, நம்ம வீட்ல ரோஸ் செடி இருக்குங்க. பன்னீர் ரோஸ் செடி வச்சிருக்கோம். ஆனா, இவ்ளோ பூவும் நம்ம வீட்லருந்து வந்தது இல்லைங்க. இதுல கொஞ்சம் பூ தாங்க நம்மளுது. மீதி எல்லாமே கடையில வாங்குனது தாங்க. அதனாலேயே நல்லா இதழ்கள் எல்லாம் பிச்சு எடுத்துட்டு, கடையில வாங்குனதுனால நல்லா கல் உப்பு போட்டு, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு, அத நல்லா ஈரம் போக நல்லா வடிகட்டி எடுத்து, வெள்ள துணியில நல்லா விரிச்சு விட்டுட்டேங்க. விரிச்சுட்டு, ஒரு 4 நாளு நல்லா ஃபேன் கடியில காய வச்சுட்டேங்க. வச்சோன்னா நல்லா மொறுமொறுன்னு நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் மிக்ஸியில போட்டு கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சுக்கணுங்க. அரைச்சு எடுத்துட்டு, அத வந்து நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அது கூடயே பனங்கல்கண்டு நெறைய போட்டேங்க. அதையும் மிக்ஸியில அரைச்சு போட்டுக்கிட்டோம். கூட வந்து இது கசகசாங்க, நட்ஸு நெறைய போட்டேங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நெறையா. அது கூட தேன் தாங்க ரொம்ப தேன் நெறைய ஊத்தணுங்க. தேன் எல்லாம் நல்லா விட்டு நல்லா கலக்கிக்கிட்டுங்க. அந்த பவுல் மேல வந்து ஒரு துணிய போட்டு மூடிடணுங்க. நல்லா போட்டு நல்லா கட்டி, அத வெயில்ல வந்து ஒரு 10 நாளுங்க டெய்லி வச்சு வச்சு எடுக்கணுங்க. எடுத்துட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் 10 நாள் 10, 15 நாள் கழிச்சு நான் திரும்பவும் எடுத்து இந்த 3 பாட்டிலுக்கு வந்ததுங்க. அத ஃபில் பண்ணி வச்சு, அதுலயும் ஃபுல்லா நல்லா தேன ஊத்தி வச்சுட்டேங்க. இப்ப இது செஞ்சு 2 மாசம் ஆயிடுச்சுங்க. 2 மாசம் அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. ஆனா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கடையில வாங்குறதுக்கும், நம்ம வீட்ல செய்றதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்கங்க. அப்படியே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க.